இது பாசத்தால் இணைந்த பந்தம். என்னங்க ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? ஓ கிளம்பியாச்சு. மேடம் என்ன எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? வீடுனா அப்படி இப்படி வேலை இருக்க தான் செய்யும். ம். ஆமாம். செல்லம், என்னங்க அந்த லூசு குடும்பம் உன்னை எது திட்டுச்சாமே? என்னங்க சொல்கிறீங்க? அதான் என் அத்தையும் அத்தை பொண்ணும். ஆமாங்க. அதுங்க ஒரு லூசுங்க. அதுங்க எது சொன்னாலும் நீ பெருசாக எடுத்துக்காது என்னம்மா? சரிங்க. எனக்கு தெரியும் நீ எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன்னு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள வெளியில் போங்கன்னு சொல்ல முடியாது, அவங்கள திட்டவும் முடிய மாட்டேங்குது. அப்பா எல்லாம் பார்த்துக்குவாரு, நீ கவலைப்படாத. நாங்கள் எல்லாமே உன் பக்கம்தான். சரிங்க. சரி வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் செஞ்சுருக்கேன். இவ ஒருத்தி. என்னடி மம்மி இங்க வந்து நல்லா சொகுசா தூங்கி எந்திரிக்கிற வந்தோம். நல்லா இருக்குடி மெத்த புசு புசுன்னு நல்ல வாயில வந்துரும். ஏந்திரி மம்மி. என்னம்மா? மம்மி அவ அந்த சந்தோஷமா ஜாலியா குடும்பம் நடத்திட்டு இருக்கா. நீ என்னடா படுத்துக்கிட்டு நல்லா உருண்டுகிட்டு கிடக்குற, நல்லா உருண்ட மாதிரி. பிளான் தாண்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா போய் சொல்லாத மம்மி. நல்லா உங்க தம்பி வீட்டுல சொகுசா இருக்கு, நல்லா படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கிய. ஏன் இல்லடி, பிளான் தாண்டி போடுறேன். நீ வேற சும்மா நீ எதுக்கும் பயந்துக்காத. மம்மி முதல்ல அவளை விரட்டி விடுறது எப்படின்னு யோசிங்க. தான் யோசிக்கிறேன் என்ன பண்ணனா. நம்ம வேற அவளை திட்டி அதனால வேற திரும்ப மன்னிப்பு கேட்டு இங்கே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, நீ ஒண்ணு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு விட்டுருவ. ஏடி உன்னால தாண்டி நம்ம அவளை திட்டினே, நீ எதுக்குடி அழுத? அப்புறம் அழிய வந்து அழியாம என்ன பண்ணுவாங்க? என்ன பண்றதுனே விளங்கலடி. எதையாவது ஒண்ணு பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. வேதுக்குடிங்க வர. சரி வாமா. என்னவோ எங்க அக்காவை பேசுனீங்களா? ஆமாம்மா, தெரியாம பேசிவிட்டேன் கோவத்துல. நீ என்ன நினைச்சுக்காத. நீங்களும் உங்க பொண்ணும் நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. என்ன நினைச்சா எங்க அக்காவை விரட்டி விட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை கொண்டு வரதுக்கு பாக்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லையே. அப்படியே இருந்தாலும் அது 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 சொல்லுங்க. இங்க பாரு, இது என் அண்ணன் விடு. நான் என்ன வேணா செய்வேன். நீ என்ன வந்து பண்ணாட்டு பண்ணிக்கிட்டு தெரியல. அதானே உனக்காவது அவங்க வந்து உங்க அக்காவோட சொந்தம். எங்களுக்கு எங்க மாமா சொந்தம். எனக்கு மாமா முறை வேணும் தெரியுமா? எங்க அம்மாக்கு அண்ணன். இருக்கட்டும், அதனால என்ன? என்னதான் இருந்தாலும் எங்க அக்கா இந்த வீட்டு மருமக. இனிமேல் இந்த வீட்டையே ஆள போறது அவதான். கல்யாணத்துல மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா இப்ப என்னமோ உங்க அக்காவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தெரியற. ஆமா, அது எங்க விஷயம். அதை பத்தி நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பார்த்தனே மூஞ்சியும் மொகர கட்டியும் போன போக்க. இங்க பாருப்பில, எதுக்கு பிள்ளை சும்மா வந்து எங்ககிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டு கிடக்குற? நாங்க வம்பிழுத்தம்மா? அம்மா மகளும் ஒழுங்கா பொட்டியை கட்டிக்கிட்டு கிளம்புற வழியை பாருங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு எங்க அக்காவை எப்படி வரட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கள் இங்கே தாண்டி உட்காருவோம். உன்னால என்ன பண்ண முடியும்? முதல்ல நீ கிளம்பு. வந்தம்மா துணை பொண்ணா வந்தம்மா உட்காந்தம்மா நல்ல 4 வேளை தின்னம்மான்னு போயிருக்கணும். சும்மா வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் போக முடியாது. நீங்கள் போகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். நானும் நீயும் ஒன்றா? ஆமாம், நானும் நீ எப்படி ஒன்றா முடியும்? குண்டம்மா தாடி வாய் கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. ஆமா, எங்க அம்மா யார் தெரியுமா? ஆமா பாத்துட்டேன். உங்கள் அம்மா யாராக வேணா இருக்கட்டும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் யாருன்னு தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? கிழிச்சு வாயை நல்லா கிளின்னு கிழிச்சு தைச்சி அனுப்பிச்சி விடுவேன். எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் எங்கள் அக்காவுக்கு ஒன்றுன்னா நான் தான் வந்து நிற்பேன். ஆமாம், பார்த்துக்கோங்க. பாப்போம் உங்கள் அக்காவை அனுப்பிச்சி விட்டுட்டு என் அவளுக்கு இங்கே குறை வச்சுட்டே போயிட்டே. ஒழுங்கா டயலாக் பேச வரல, இதில் வந்துட்டா. என்னென்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து குளறுது வாயி. உன்னை வச்சுட்டு ஒரு காரியம் பண்ண முடியாது போல. இங்கே பாரு, தான் லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கு மரியாதை மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புங்க. இல்லையா வந்தோமா இருந்தோமா சாப்பிட்டோமான்னு போகணும். தேவையில்லாமல் குடும்பத்தை கலைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதே? கிளம்புறேன்டி. உங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு தாண்டி கிளம்ப போகிறேன். என்னடி இவன் நம்மளையே வந்து போடுன்னு போட்டுட்டு போறா? அடியே விடுடி, ஏதோ இந்த வாய் குளறிடுச்சு இன்னைக்கு எனக்கு. சரி விடு. அடி பெத்த தாயப்பாட்டி மூஞ்சி மோரக்கட்டுங்கிற. அப்புறம் அந்த சில்வன் கிட்ட போய் பழத்தை
என்னடி கேட்டியா போன போட்டியா என்ன ஏது? வள்ளியம்மா போன போட்டேன். என்னமோ அவங்க அத்தை கை வந்து பாப்பாவை பேசிவிட்டாலம்மா. நம்ம சின்ன இருக்கல அவ போன பிடிச்சோன்னா அது என்னது அவ முழிய சரியில்லடி. அவ சரியான சூனியக்காரியா இருப்பா போலது. அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு கட்டணும்னு இருந்தது நம்ம பிள்ளைய கட்டி வச்சுட்டாங்கல்ல, அந்த பொறாம இருக்க தானே செய்யும். அதுக்கு ஏதோ கோமா பேசிட்டா போல. ஐயோ பாவம் நம்ம பிள்ளை. அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டாலாமா, சொன்னா சின்னவ. அது என்ன ஏதுன்னு நான் போன போட்டு விசாரிக்கணும். சரி சரி. சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்ம பாப்பா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்களாம்மா. நம்ம பாப்பாவை அப்படி பார்த்துக்கிறாங்களாம்மா. வீட்டில் வேலைக்காரி இருக்காமா, அப்புறம் தோட்டத்துக்கு வேலையாமா, எல்லாத்துக்குமே வேலைக்காரங்க இருக்காங்களாம்மா. ஐ சூப்பரே, நல்லது. சரி ஏண்டி விருந்துக்கு கூப்பிடலையாடி? கூப்பிடணும். அதான் வள்ளியம்மா எப்போ கூப்பிடலாம் வள்ளியம்மா? நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு கூட கூப்பிடலாண்டி. அப்படியா? ஆமாம் கூப்பிட்டுருவான். சரி வள்ளியம்மா, அப்போ கூப்பிட்டுருவோம்மா. ஆமாம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசி டிராஃபிக்கிட்ட பேசு. ஆமாம் பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு கூப்பிட்டு வந்துடுங்க. நேராக போய் அழைச்சிட்டு வா என்ன? சரி ஒரே ஜாலி தான். எனக்கு விருந்தி அப்புறம் எதிர் விருந்தி இப்படின்னு மாறி விருந்துக்கு போக வேண்டியதான். பொண்ணு பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா குண்டா போயிருங்க. ஆமாம் அது இருக்கிறது தானே. கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு வீட்லையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறது தானே. ஆமாம் வீட்டு வேலையில் முடிச்சிட்டியாடி? முடிச்சிட்டேன் வள்ளியம்மா. பாதி வேலையை உமா பார்த்துக்கிறா. பரவாயில்லையே, குட்டி நல்ல வேலை பார்க்குறாடி. ஆமாம் இந்த கல்யாண வீட்டில் அவளை எல்லாரும் பொண்ணுக்கிட்டு வந்தாங்க. சரி. அடியே அவள் சின்ன பிள்ளைடியே. அதைத்தான் சொல்ல வரேன். இந்த வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வள்ளி சொன்னா 18 வயசு ஆமாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு, போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டு போயிடுன்னு சொல்லிட்டான். ஆமாடி பைத்தியக்காரி. சும்மா இருடி. அந்த காலத்துலலாம் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணவா 12 வயசு. அந்த காலம் வேற இந்த காலம் வேற. நீ பாட்டுக்கு அடியே கிளவி சொல்றது கேட்காதடி. ஏன் நல்ல மாப்பிள்ள வந்தால் முடிச்சு பிள்ளாண்டி? இல்லை வள்ளியம்மா, இந்த காலத்தில் ஏதோ ரூல்ஸ் இருக்காமா. நம்ம பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு நம்மள போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமா? அடிப்பாடி போலீஸு கேளுச்சுன்ட்டு. இல்லை வள்ளியம்மா, அவங்க அப்பாவும் சொல்லிவிட்டா வேணா படிக்கட்டும் பிள்ளைய, படித்தது நல்லது. நாளை பின்ன எந்த பிரச்சனைனாலும் படித்தாதான் நல்லதுன்னு சொல்லிவிட்டா. அப்போ சரி. பெற்றவங்க விருப்பம் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏய் அம்மா, அவன் படுத்தின பாடு எனக்கு தான் தெரியும். அப்புறம் என்னதே பண்ண? கொண்டு போய் குசுப்பு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அம்மா அடிக்க சரியான வாடு பயந்தானே. அது இருக்கட்டும், என் பிள்ளை ஏண்டி எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே கிடக்கவ. நான் எங்கடி வேலை வாங்கினேன். அப்புறம் நீ வாங்காம பிள்ளை பாரு எப்படி சொல்லிச்சு தெரியுமா? என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை. அம்மா டயர்டில் தூங்குறாங்கன்னு சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. அடியே அவளை ரெஸ்ட் தாண்டி எடுத்துச்சுனே அவன் விளையாடுறதுக்கு ஓடி போயிட்டாடி. நான் என்ன பண்ணேன்? அப்படியா? சரி சின்ன பிள்ளைய ஏதோ ஆசைப்பட்டு விளையாண்டுருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த டைடி இடம்லாம் தெரியாது. விளையாடணும்னு அதை முடிவெடுத்துட்டா விளையாட ஓடிடுறாளுங்க. அப்புறம் என்னடி என்ன பண்ற காமாச்சி? அந்த அக்கா அழுதுகிட்டு கிடக்கு, மகளை பிரிஞ்சு இருக்கிறான்ட்டு. கல்யாணம் முடியலன்னு கவலைப்பட்டா இப்ப பாரு அழுகுறாளா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாவம். இத்தனை நாள் அந்த பிள்ளைதான் எல்லா வேலையும் பாதிச்சு கூட மாட இருந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம பிள்ளைய என்ன தான் வளர்ந்தாலும் வச்சாலும் அடுத்த வீட்டுக்கு போகிறப்ப கஷ்டமாக இருக்கத்தானே செய்யும். ஏ அம்மா, அவன் மவளுக்கு இப்போவே வாடி கல்யாணம் பண்ண போகிறா. அது கிடக்குது காலம். அப்போ ஃபீல் பண்ணிக்கலாம், இப்போ ஃபீல் பண்ணாத. மூஞ்சி மொவரக்கட்டையும் பாரு. ஐயே அவள் இப்போதான் ஸ்கூலுக்கு போகிறா. இனி வளர்ந்து படித்து காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் அப்புறம் தான் கட்டி கொடுக்கணும் என்ன? ஆமாம், பிள்ளைக்கு நகையை சேர்க்கறத விட ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துரு. ஆமா சொல்லிட்டு அந்த பிள்ளை பேரில். ஆமாம் லூசு, இந்த காலத்தில் நகையெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. அந்த பிள்ளை கொண்டு போய் வச்சாலும் அந்த புருஷங்காரன் வாங்கி அவன் வீடு கட்டி அவன் பேரில் வச்சுக்குவியான். சும்மா பேருக்கு வேணால் கொஞ்சோண்டு நகையை போடு, அதையும் யார்ட்டையும் கொடுக்க வேணாம்னு சொல்லிடு. ஆனால் ஒரு இடமோ வீடோ வாங்கி பிள்ளை பேரில் பத்திரம் பண்ணிடு. ஆமாம், அதுவும் நீ இருக்கிற வரையும் யாருக்கும் பத்திரம் பண்ணி கொடுக்காத மாதிரி எழுதி வச்சிரு. ஆமாம், வர்ற காலங்களில் வீடு வாசல் இல்லைன்னா மதிப்பே கிடையாது. ஒருவேளை அவன் சண்டையை போட்டு விரட்டி விட்டா கூட நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் கெத்தை வாழ்ந்துட்டு போகுது, படிக்க வச்சுருவோம், வேலைக்கு போவோம். நாளைக்கு அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். அவன் காலில் போய் விழுகணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்லடி அந்த காலத்தில் ஏது அறிவு, இப்போ தானே அறிவு வந்திருக்கு. சேர்த்து வச்சு வாங்குவோம். ஆமாம், புருஷன் வெளிநாட்டில் இருக்காரு. வர்ற காசையெல்லாம் நல்லா செலவு பண்ணிட்டு தெரியா, சேர்த்து வச்சு ஒரு இடத்தையோ வீட்டையோ வாங்கி போடு. அவர் தானே அந்த மனுஷன் பூரா அக்கௌண்ட்டில் இருக்கிறது பூரா அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க அம்மா கையிலேருந்து எனக்கு கொடுக்குறாரு. இது என்னடி இது புதுசாக இருக்குது? பொண்டாட்டி கொடுக்காம அம்மாவுக்கு கொடுக்குறானா? என்னடி அவன்? ஆமாம், அவர் அப்படித்தான். அவரை ஒன்றும் செய்ய முடியாது. யாரை திருத்தினாலும் திருத்தலாம், என் புருஷனை திருத்த முடியாது. அம்மா 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 அம்மாதே. ஏன்டி அம்மாவை பார்க்குறவங்க நல்லா பொண்டாட்டி பார்த்துக்குவானுங்கடி? அப்படி தாண்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா கேள்விப்பட்டப்போ அம்மாவை பார்க்குறவன் கடைசி வரையும் அம்மாவை மட்டும்தான் பார்ப்பேன். அது உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ
இது என்ன கொடுமையா இருக்கு. ஆமாண்டி என்னடி பண்ண சொல்கிறேன், என் நிலைமை இப்படி இருக்குடி. சரி சரி வீடு எல்லாம் சரியா போயிடும். ஒரு பிள்ளையை பெத்துக்கோ, அப்புறம் அவன் ஒம்பினேன்னு சுத்துவான். ஆமாம், நம்பி பிள்ளைய பெற்றுவிட்டு அப்புறம் கடைசியில் அவன் திரும்பவும் அம்மா அம்மாந்தே போவியான். நீ வேற இருக்கட்டும், அம்மா மேல பாசம் இல்லாம இருக்காது. ஏன்னா அப்பா இல்லாம தனியா வளர்ந்த பையன், அம்மா கிட்டே வளர்ந்த பையன், நல்ல பாசமா இருக்கும்டி. உன்னையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் பாரு. விட்டு கொடுக்கறது அதெல்லாம் இல்லடி. இருந்தாலும் அம்மா மேலே தான் ஒரு தனி பாசம். நம்ம வந்தவங்க தானே, அதனால் பாசம் இருக்கோ இல்லையோ தெரியல. சரி பார்ப்போம், காலம் போகிற போக்கு பார்த்துக்கலாம். காலம் போக சரியா போயிடும்டி, நீ ஒன்றும் கவலைப்படாதே. ஆமாம் ஆமாம், நானும் அதை நினச்சிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே மாமி சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு திட்டுனாலும் வச்சாலும் எல்லா வேலையும் அதையும் பார்க்குது. உனக்கு மாவ மாதிரி வளர்த்துக்குது இல்லை. ஆமாம்மா, சும்மா சொல்லக்கூடாது தான். ஆனால் வாய் தான் வாசப்படி வரையும் நீளுது. ஆமாம், வயசானதுக்கு அப்படிதான். அது காலையில் வாங்கிக்காத நீ. அது சரி. ஊதா குட்டி வந்துடும். எலுமிச்சஞ்சோறு வச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு வறுவல் வச்சிருக்கேன், சாப்பிடட்டும். சரி, ஏதாவது பண்டைண்ட செஞ்சு கொடுமா மாடு. பிள்ளைக்கு எலுமிச்சஞ்சோறு உருளைக்கிழங்கு வறுவல் மதியானம் செஞ்சு கொடுத்ததே கொடுக்க போறியாக்கும். ஆமாம், நான் என்னத்தை போய் செய்ய? ஆடு மாடம் மேய்ச்சிக்கிட்டு நான் உடம்பு வலியோட உட்காந்துருக்கேன். அதுக்குன்னு இப்படியா? சரி, நான் போய் கடைக்கு போய் ஏதாவது நம்மளுக்கு தின்பண்டம் வாங்கிட்டு வரேன். அப்படியே ஊதா வாங்கிட்டு வரேன். கூட்டுடி. வேணண்டி, எதுக்கு நீ சிரமப்பட்டுட்டு? வாய முடு நாயே. நான் வாங்கி தருது என்னத்தை சிரமம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை நான் போய் வாங்கிட்டு வரேன். உட்காந்து எல்லாம் சாப்பிடுவோம். அவளும் வந்துருவா.